வணக்கம். 7th Standard English Term 1 Poem 2 The Listeners கேட்பவர்கள். Author Walter D. Lamer. First line. Is there anybody there? said the traveler. யாராவது இங்கே இருக்கிறீர்களா என்றான் அந்த வழிப்போக்கன். ட்ராவலர்னா வழிப்போக்கன். செகண்ட் லைன். நாக்கிங் ஆன் த மூன்லிட் டோர். நிலவொளி படும் அந்த கதவை தட்டிக்கொண்டே கேட்டான். தேர்ட் லைன். அண்ட் ஹிஸ் ஹார்ஸ் இன் த சைலன்ஸ் சாம்பர்ட் த கிராசஸ். ஹார்ஸ்னா குதிரை. அவனுடைய குதிரை அமைதியுடன், சைலன்ஸ்னா அமைதியுடன், சாம்பர்ட் த கிராசஸ்னா புட்களை, கிராஸ்னா புல், புட்களை கடித்து கொண்டிருந்தது. அவனுடைய குதிரை அமைதியுடன் புட்களை கடித்து கொண்டிருந்தது. அண்ட் ஹிஸ் ஹார்ஸ் இன் த சைலன்ஸ் சாம்பர்ட் த கிராசஸ். நாலாவது வரி. ஆஃப் த ஃபாரஸ்ட் ஃபர்னி ஃப்ளோர். எங்கே கடித்து கொண்டிருந்தது? ஆஃப் த ஃபாரஸ்ட் ஃபர்னி ஃப்ளோர். காட்டின் பெர்னி தாவரம் நிறைந்த தரையிலிருந்த புட்களை கடித்து கொண்டிருந்தது. அமைதியாக கடித்து கொண்டிருந்தது அவனுடைய குதிரை. அண்ட் அ பேர்ட் ஃப்ளூ அப் அவுட் ஆஃப் த டர்ரெட். ஒரு பறவை கோபுரத்திலிருந்து பறந்து சென்றது. அந்த கட்டிட கோபுரத்திலிருந்து ஒரு பறவை பறந்து சென்றது. ஐந்தாவது வரி. above the traveler's head. எங்கே பறந்து சென்றிருந்தது? அந்த வழிப்போக்கனின் தலைக்கு மேல் பறந்து சென்றது. above the traveler's head. ஆறாவது வரி. and he smote upon the door again a second time. அந்த வழிப்போக்கன் அவர் அந்த கதவை இரண்டாவது முறையாக மிக வேகமாக தட்டினார். அந்த கதவை செகண்ட் டைம்னா இரண்டாவது முறையாக. ஸ்மூட் அப்பான் த டோர். ஸ்மூட்னா வேகமாக, இரண்டாவது முறையாக மிக வேகமாக கதவை தட்டினார். ஏழாவது வரி. இஸ் தேர் எனிபடி தேர் ஹி செட். யாராவது இங்கே இருக்கிறீர்களா என்றார். எட்டாவது வரி. பட் நோ ஒன் டிசெண்டட் டு த ட்ராவலர். பட் நோ ஒன் டிசெண்டட் டு த ட்ராவலர். ஆனால் ஒருவரும் அந்த வழிப்போக்கனை பார்க்க வரவில்லை. ஒன்பதாவது வரி. நோ ஹெட் ஃப்ரம் த லீஃப் ஃப்ரிஞ்ச்ட் சில். ஓரங்களில் இலைகள் படர்ந்த ஜன்னலில் இருந்து ஒரு தலை கூட அவரை என்ன செய்யலாம், எட்டி பார்க்கவில்லை. நோ ஹெட் ஃப்ரம் த லீஃப் ஃப்ரிஞ்ச்ட் சில். leaned over and looked into his grey eyes. அவர் ஒருவர் கூட ஜன்னல் அருகே சாய்ந்து, லீடுனா சாய்ந்து, அவரின் சாம்பல் நிற கண்களை பார்க்கவில்லை. கிரே ஐஸ், அவருடைய கண்கள் எப்படி இருந்தது? சாம்பல் நிறமாக இருந்தது. லுக்ட் இன்டு ஹிஸ் கிரே ஐஸ். யாருமே அவரோட கண்களை பார்க்கவில்லை. 11வது வரி. Where he stood perplexed and still. அங்கே அவர் குழப்பத்தோடும் அமைதியோடும் நின்று கொண்டிருந்ததை யாருமே என்ன செய்யல, பார்க்கவில்லை. Where he stood, stoodனா நின்று கொண்டிருந்தார். Where he stood perplexed and still. குழப்பத்தோடும் அமைதியோடும் நின்று கொண்டிருந்ததை பார்க்கவில்லை. But only a host of phantom listeners. ஆனால் அந்த வீட்டில் இருந்தவர்கள் அவன் குரலை கேட்கும் வெறும் பிசாசு கூட்டமாக இருக்கலாம். But only a host of phantom listeners. 13வது வரி.
that dwelt in the lone house then. தனித்திருந்த அந்த வீட்டில், லோன்னா தனித்திருந்த அந்த வீடு, வீடு எப்படி இருக்கு, தனித்திருந்த அந்த வீட்டில் அப்பொழுது வசித்து வந்த அவைகள். stood listening in the quiet of the moonlight. நிலவு வெளிச்சத்தின் அமைதியில் நின்று கேட்டுக்கொண்டிருந்தன. 15வது வரி. to that voice from the world of men. அந்த மனித உலகத்திலிருந்து வந்த குரலை பிசாசுகள் கேட்டுக்கொண்டிருந்தன. 16வது வரி. stood thronging the faint moonbeams on the dark star. லேசான நிலவு கற்றைகளின் வெளிச்சம் இருட்டான படியின் மேல் சூழ்ந்து நின்றது. stood thronging the faint moonbeams on the dark star. moonbeamsனா நிலவு வெளிச்சம், டார்க் ஸ்டார்னா இருட்டான படி. எங்கே சூழ்ந்து நின்றது? லேசான நிலவு கற்றைகளின் வெளிச்சம் இருட்டான படியின் மேல் சூழ்ந்து நின்றது. stood thronging the faint moonbeams on the dark star. 17வது வரி. that goes down to the empty hall. அந்த வெளிச்சம் எங்கே போச்சு? அந்த வெளிச்சம் வீட்டினுள் கீழே காலியான பொது அறைக்கு செல்கின்றது. that goes down to the empty hall. 18வது வரி பாருங்க. hearkening in an ear stirred and shaken. hearkening in an ear stirred and shaken. அவைகள் கவனத்துடன் கேட்டுக்கொண்டிருக்கின்றன. எதை? அசையும் மற்றும் அசைக்கப்படும் காற்றில். அசையும் மற்றும் அசைக்கப்படும் காற்றில் அவைகள் கவனத்துடன் கேட்டுக்கொண்டிருக்கின்றன. அந்த hearkening in an ear stirred and shaken. அசையும் மற்றும் அசைக்கப்படும் காற்றில். 19வது வாக்கியம். by the lonely traveler's call. தனிமையான அந்த வழிபோக்கனின் கூப்பிடுதலை கேட்டுக்கொண்டிருக்கின்றன. அந்த பிசாசுகள் கேட்டுக்கொண்டிருக்கின்றன. by the lonely traveler's call. தனிமையான அந்த வழிபோக்கனின் கூப்பிடுதலை கேட்டுக்கொண்டிருக்கின்றன. ஆத்தர் வால்டர் டி லாமர். ஆத்தர் வால்டர் டி லாமர். தேங்க்யூ.